الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فيا أيها الناس أوصيكم بنفسي أولا بتقوى الله وقال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே தாய்மார்களே, ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டு நான் உபதேசம் செய்கிறேன். காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது எந்த ஒரு உரையை மனித சமுதாயத்திற்கு நிகழ்த்துவதற்கு முன்னாலும் அல்லாஹ்வுடைய அச்சத்தை சுமந்து வரக்கூடிய 3 வசனங்களை ஞாபகமூட்டியதற்கு பிறகுதான் அல்லாஹ்வின் தூதர் தனது உரையை ஆரம்பிப்பார். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹ், ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுவை எந்த அடிப்படையில் பயப்பட வேண்டுமோ அந்த அடிப்படையில் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இறை நம்பிக்கையாளர்களாக இருந்த நிலையில் தவிர உங்களுக்கு மரணம் வர வேண்டாம். யா அய்யுஹன்னாஸ், மனித சமுதாயமே, இத்தகு ரப்பக்கும், உன்னை படைத்த ரப்பை நீ பயந்து கொள். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வகூலு கௌலன் சதீதா, ஈமான் கொண்ட முஃமின்களே, அல்லாஹுவை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், நேர்மையான வார்த்தைகளை, சரியான வார்த்தைகளை நீங்கள் பேசுங்கள் என்பதாக அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மனித சமுதாயத்திற்கு எந்த ஒரு உரை நிகழ்த்தினாலும் அவரினுடைய அச்சத்தை கொண்டு, அல்லாஹுவின் அச்சத்தை கொண்டுதான் முதன்மையாக அல்லாஹுவின் தூதர் உரை நிகழ்த்துவார்கள். அந்த அடிப்படையில் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் இந்த ஜும்மாவினுடைய நல்ல நேரத்தில் அல்லாஹுவின் அச்சத்தை கொண்டு நான் உபதேசம் செய்கிறேன். குறிப்பாக எமது அந்தரங்கமான வாழ்க்கைகள் அல்லாஹுவின் அச்சத்தின் மீது எழ வேண்டும் என்பதாக பிரார்த்தனை செய்தவனாக எனது உரையை நான் ஆரம்பிக்கிறேன். பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை பாவம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். சில நேரங்களில் ஷைத்தானினுடைய சூழ்ச்சியினால் உள்ளத்தினுடைய மனோ இச்சைக்கு அடிமையாகிய நிலையில் பல பாவங்களை மனிதர்களாகிய நாம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். இந்த ரமதானினுடைய மாதம் இந்த பாவங்களை விட்டும் அல்லாஹுவின் பக்கம் மீளக்கூடிய ருஜூஉன் இலல்லாஹ், அல்லாஹுவின் பக்கம் மீளக்கூடிய ஒரு சிறந்த ஒரு மாதமாக இருக்கிறது. ஏனைய மாதங்கள் எல்லாம் எமது சுய தேவைகளுக்காக வேண்டியும் எமது சுய பயணங்களுக்காக வேண்டியும் அதிகம் நாம் பயணம் செய்வோம். இந்த ரமதானினுடைய மாதம், அதனால்தான் ஸலஃபுகளினுடைய அறிஞர்கள், குர்ஆன் சுன்னாவினுடைய சிறந்த அறிஞர்கள் சொல்வார்கள், இந்த மாதம் தௌபாவினுடைய ஒரு மாதமாகவும் இருக்கிறது. மற்ற நேரங்களில் எல்லாம் எமக்காக வேண்டி சுய பயணங்கள், எமக்காக வேண்டி சுய தேவைகளை நோக்கி நாம் விரைவாக பயணம் செய்யக்கூடிய மாதம். இந்த மாதம் எமது வயிறுகள் பசியோடு இருக்கிறது, எமது தொண்டைகள் எல்லாம் தாகத்தால் வறண்டு இருக்கிறது. எம்மை பற்றியும் எமது ஈமானை பற்றியும் பரிசோதிக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு மாதமாக இருக்கிறது. நாம் செய்த எமது தவறுகளுக்காக வேண்டி அல்லாஹுவின் பக்கம் மீளக்கூடிய ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பு தான் இந்த ரமதானினுடைய மாதம். அதனால்தான் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ரமதான் ஒருவனின் வாழ்க்கையில் வந்ததற்கு பிறகும் யாரினுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கவில்லையோ அவன் நாசமடையட்டும். ரமதான் யாரினுடைய வாழ்க்கையில் வந்ததற்கு பிறகும் பாவ மன்னிப்பை தேடி அல்லாஹுவின் பக்கம் தன்னை தூய்மையானவனாக மாற்றாதவனை அல்லாஹ் நாசப்படுத்தட்டும் என்று அல்லாஹுவின் தூதர் கூறினார். இப்போ இந்த ரமதானினுடைய மாதம் தௌபாவினுடைய ஒரு சிறந்த ஒரு மாதமாக இருப்பதினால் நம்மிலே பல நபர்கள் பாவத்தை விட்டு வெளியேற வேண்டும்,
தௌபா செய்கிறோம், ஆனால் மீண்டும் பாவம் செய்கிறோம். தௌபா செய்கிறோம், எவ்வாறு தௌபா செய்ய வேண்டும், பாவத்தை விட்டு மீளக்கூடிய வழிமுறைகள் என்ன என்ற விஷயத்தில் பல இளைஞர்கள் குறிப்பாக எவ்வாறு நாங்கள் தௌபா செய்ய வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம் எவ்வாறு நாங்கள் மீள வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம் எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாங்களும் சிறந்த மனிதர்களாக மாறுவதற்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது என்று பல நேரங்களில் கேள்வி கேட்கிறோம். என் அன்பு சகோதரர்களே, முதன்மையாக எங்கள் உள்ளத்தில் ஒரு செய்தியை பதிவு செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதர் அத்னபல் முஃமின், ஒரு முஃமின் ஒரு பாவம் செய்ய ஆரம்பித்து விட்டார். இந்த உலகத்தில் ஏதோ ஒரு பாவத்தை ஒரு முஃமின் செய்ய ஆரம்பித்து விட்டால், நகதத் ஃபி கல்பி நுக்தத்துன் சௌதா, அவனுடைய உள்ளத்தில் ஒரு கரும் புள்ளி பதிந்துவிடும். ஃபஇன் தாப, அவன் பாவம் செய்து விடுகிறான். அவனுடைய உள்ளத்தை அல்லாஹ் ஒரு சிறந்த ஒரு உள்ளமாகத்தான் தரும் பொழுது அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, நல்லதை உள்வாங்கக்கூடிய, தீயதை வெறுக்கக்கூடிய உள்ளமாகத்தான் அல்லாஹ் தந்திருக்கிறான். அவன் ஒரு பாவம் செய்கிறான், அவனுடைய உள்ளத்தில் ஒரு கரும்புள்ளி பதிந்துவிடும். ஃபஇன் தாப, அவன் அல்லாஹ்வின் பக்கம் உடனே தௌபா செய்தான் என்று சொன்னால், வனஸஅ, அல்லாஹ் அந்த கரும்புள்ளியை நீக்கி விடுவான். அல்லாஹ் அவனுடைய உள்ளத்தில் இருந்து அந்த கரும்புள்ளியை அழித்து விடுவான். அவன் தௌபா செய்யாமல் இருக்கிறான் என்று சொன்னால், மீண்டும் ஒரு பாவம் செய்கிறான், மீண்டும் ஒரு கரும்புள்ளி அவனுடைய உள்ளத்தில் பதிந்துவிடும். மீண்டும் தௌபா செய்யாமல் இருக்கிறான், மீண்டும் ஒரு பாவம் செய்கிறான், மீண்டும் ஒரு கரும்புள்ளி அவனுடைய உள்ளத்தில் பதிந்துவிடும். இப்படி அவன் தௌபா செய்யாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் பாவம் செய்ய 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 அவனுடைய முழு உள்ளங்களும் கரும்பிடித்ததாக, துருப்பிடித்ததாக மாறிவிடும். அல்லாஹ் அதைத்தான் குர்ஆனில் சொல்கிறான், கல்லா பல்ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன், அவர்களினுடைய உள்ளங்கள் எல்லாம் அந்த பாவங்கள் செய்ததினால் துருப்பிடித்து விட்டது, நன்மையை ஏற்றுக்கொள்ளாத ஒரு உள்ளமாக அல்லாஹ் ஆக்கி விடுவான். யாருக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வந்து விடுகிறதோ, பாவம் செய்கிறோம், தௌபா செய்யவில்லை, பாவம் செய்கிறோம், பாவம் செய்கிறோம், பாவம் செய்கிறோம், எங்களினுடைய முழு உள்ளங்களும் துருப்பிடித்த அளவிற்கு ஒரு உள்ளமாக மாறிவிட்டால், குர்ஆன் சுன்னாவின் அறிஞர்கள் சொல்கிறார்கள், அதற்கு பிறகு என்ன நல்லது பேசப்பட்டாலும் அந்த உள்ளத்தில் மாற்றம் வராது. அதற்கு பிறகு என்ன தீமைகள் அந்த மனிதனுக்கு சுட்டி காட்டப்பட்டாலும் உணர்ச்சிகள் வரும். பேசக்கூடிய நேரத்தில் கண் கலங்கும், பேசக்கூடிய நேரத்தில் இப்படி மாற வேண்டும் என்ற சிந்தனை வரும். பிலாலின் சரிதையை படிக்கும் பொழுது, ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த வரலாற்றை படிக்கும் பொழுது, நானும் இப்படி மாற வேண்டும். தொழுகையினுடைய சுன்னாக்களை படிக்கும் பொழுது, ஃபஜ்ர் தொழுகையினுடைய சிறப்பை படிக்கும் பொழுது, ஸிக்ரினுடைய மகிமையை படிக்கும் பொழுது, நானும் இப்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் வரும். நபித்தோழர்களினுடைய அந்த ஜிஹாதிய தியாகங்களை படிக்கும் பொழுது, நானும் இப்படி மாற வேண்டும் என்ற சிந்தனை வரும். செருப்பை மாட்டிவிட்டு வீட்டுக்கு செல்லக்கூடிய நேரத்தில் எங்களினுடைய பயணங்கள் மாறிவிடும், மாற்றம் வராது எங்களினுடைய வாழ்க்கையில். அதற்கு அடிப்படை காரணம் என்ன? குர்ஆன் சுன்னாவின் உலமாக்கள் சொல்கிறார்கள், பாவம் செய்து 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 பாவம் செய்து தௌபா செய்தால் அந்த உள்ளம் பரிசுத்தமானதாக இருக்கும். வஜா பிகல்பின் சலீம், ஆரோக்கியமான உள்ளமாக, எந்த உள்ளத்தை அல்லாஹ் எதிர்பார்க்கிறானோ அந்த உள்ளமாக அது இருக்கும். நன்மைகள் சொல்லும் பொழுது அது உள்வாங்கிக் கொள்ளும், தீமைகள் சொல்லும் பொழுது அதை வெறுத்து ஒதுங்கக்கூடிய சூழ்நிலையின் பக்கம் வந்துவிடும். ஆனால் யாரினுடைய தௌபா, யாரினுடைய உள்ளங்கள் தௌபா செய்யவில்லையோ, பாவங்களை மட்டுமே செய்து கொண்டிருக்குமோ, அவர்களினுடைய உள்ளங்கள் எல்லாம் துருப்பிடித்த கரும்புள்ளிகள் அப்படி அபகரித்துக் கொள்ளும். எவ்வளவுதான் பேசப்பட்டாலும் காதுகளை தாண்டி உள்ளத்திற்குள் இறங்காது, காதுகளை தாண்டி செயல்முறையின் பக்கம் வராது. இவர்களினுடைய உள்ளத்தை தான் அல்லாஹ் சொல்கிறான், அவர்களினுடைய செயலால், அவர்களினுடைய செயலால் அவர்களினுடைய உள்ளங்கள் எல்லாம் அப்படி மறுத்து விட்டது, அவர்களினுடைய உள்ளங்கள் எல்லாம் அப்படி கடுத்து விட்டது. இவர்களுக்கு என்ன நாளைக்கு மறுமையில் கிடைக்கும்? அல்லாஹ் அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், கல்லா இன்னஹும் அன் ரப்பிஹிம் யௌமஇதில் லமஹ்ஜூபூன், நாளைக்கு மறுமையில் இந்த உள்ளத்தை கொண்டு வரக்கூடிய மக்கள் அல்லாஹ் அவர்களை பார்ப்பதை விட்டும் தடை செய்யப்படும். எந்த ரப்புக்காக வேண்டி வாடுகிறோமோ, எந்த ரப்புக்காக வேண்டி ருக்கு செய்கிறோமோ, சுஜூது செய்கிறோமோ, நாளைக்கு சொர்க்கத்திலேயே ஒரு உயர்ந்த பதவி இருக்குமேயானால் எம் ரப்பை எம் இரண்டு கண்களால் பார்க்கக்கூடிய ஒரு பதவிதான். சொர்க்கத்தினுடைய ஹூர் பெண்கள், சொர்க்கத்தினுடைய மாளிகைகள், சொர்க்கத்தினுடைய உணவுகள், இவை எல்லாவற்றையும் விட நாளைக்கு மறுமையில் ஒரு உயர்ந்த பதவி இருக்குமேயானால் எங்கள் ரப்பை எங்கள் கண்களால் பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம். யார் இந்த தௌபா செய்யவில்லையோ, யாரினுடைய உள்ளங்கள் எல்லாம் பாவங்களால் இறுக ஆரம்பித்து விட்டதோ,
அல்லாஹ்வின் பக்கம் எவ்வாறு யா அய்யுஹல்லதீன ஆமனு தூபு இலல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு வாருங்கள், தௌபா செய்யுங்கள். தௌபத்தன் நசூஹா, எப்படி அல்லாஹ் தௌபா செய்ய சொன்னானோ, எந்த அடிப்படையில் அல்லாஹ் தௌபாவுக்கு நிபந்தனை வைத்திருக்கிறானோ, எந்த அடிப்படையில் தௌபா செய்தால் எங்கள் பாவங்கள் கழுகப்படுமோ அந்த அடிப்படையில் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் தௌபா செய்யுங்கள். அப்படி யார் தௌபா செய்யவில்லையோ நாளைக்கு மறுமையில் அல்லாஹுவை பார்ப்பதை விட்டும் அவர்கள் தடுக்கப்படுவார்கள். நாளைக்கு மறுமையில் நமது கண்களால் எம் ரப்பை பார்ப்பதை விட்டும் விரட்டப்படுவோம். யா ரப், யா அல்லாஹ், யா ரஹ்மான், யா ரஹீம் என்று அழைப்பதை விட்டும் நாளைக்கு தடுக்கப்படுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தௌபாவினுடைய விஷயத்தை பற்றி சொன்னார்கள். இன்னல்லாஹ யப்சுத்து யதஹு பில்லைல் லியதூப முஸீஅன் நஹார். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இன்னல்லாஹ யப்சுத்து யதஹு பில்லைல், ஒவ்வொரு நாள் இரவிலும் அல்லாஹ் தனது கரங்களை விரிக்குகிறான். எதற்காக வேண்டி? லியதூப முஸீஅன் நஹார், பகலிலே பாவம் செய்துவிட்டு தன் பக்கம் யாராவது தௌபா செய்ய மாட்டார்களா? பகலிலே பாவம் செய்தவர்கள் இரவிலே நம் பக்கம் மீண்டு வர மாட்டார்களா? மனிதன் என்ற ரீதியில் நான் பாவம் செய்து விட்டேன், மனிதன் என்ற ரீதியில் ஒரு அந்நிய பெண்ணோடி பழகிவிட்டேன், மனிதன் என்ற ரீதியில் நான் இந்த காட்சியை பார்த்து விட்டேன், மனிதன் என்ற ரீதியில் நான் தவறான வழியின் பக்கம் சென்று விட்டேன். யார் சொல்ல முடியும் எனது யோக்கியத்தன்மையை? ஃபலா துஸக்கு அன்ஃபுஸகும் ஹுவ அஅலமு பிமன் இத்தகா, உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்தாதீர்கள், உங்களிலே யார் பரிசுத்தமானவர் என்பதை நாம் மிக அறிந்தவராக இருக்கிறோம். நம்மிலே எத்தனையோ பாவங்கள், அந்த பாவங்களை வெளியே சொன்னால் மக்கள் கல்லால் அடித்து கொலை செய்யக்கூடிய அளவிற்கு கூட பெரும் பாவங்களை நாம் செய்திருப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு இரவிலும் யப்சுத்து யதஹு பில்லைல், தனது கரங்களை அல்லாஹ் விரிக்குகிறான். என் அன்பு அடியார்களே, நீங்கள் பகலிலே பாவம் செய்து விட்டீர்கள், என் பக்கம் நீங்கள் தௌபா செய்வது யாராவது இருக்கிறீர்களா என்பதற்காக வேண்டி, அவர்களினுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் தனது கரங்களை இரவிலே விரித்து கொண்டிருக்கிறான். வயப்சுத்து யதஹு பின்னஹார், அல்லாஹ் பகலிலும் தன் கரங்களை விரிக்குகிறான். லியதூப முஸீஅல் லைல், இரவிலே யாராவது பாவம் செய்திருந்தால், இரவிலே யாராவது தவறு செய்திருந்தால் இந்த பகலிலே என் பக்கம் மீண்டு வர மாட்டார்களா என்பதற்காக வேண்டி அல்லாஹ் அவன் கரங்களை விரித்து கொண்டிருக்கிறான். எத்தனை நாட்கள்? ஒரு நாட்களா, 2 நாட்களா, 3 நாட்களா, 10 வருடங்களா? இந்த உயிர் இந்த தொண்டையின் பக்கம் வரக்கூடிய வரை அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் எனக்கு அவகாசத்தை தருகிறான். என் அன்படியானை என் பக்கம் நீ மீண்டு வந்து விடு, என் பக்கம் நீ தௌபா செய்து விடு, நான் உனது பாவங்களை மன்னிக்குகிறேன். வஆஹரு ரிவாயத்துன் முஸ்லிம், முஸ்லிம் குறித்தான மற்றொரு ரிவாயத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு நாள் இரவிலும் 3வது பகுதியில் அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்தோடு பேசுகிறான். என் பாசத்திற்குரிய அடிமைகளே, என் பாசத்திற்குரிய அடிமைகளே, உங்களிலே யாராவது பாவத்தின் பக்கம் மன்னிப்பு கேட்டு என் பக்கம் மீள்பவர்கள் இருக்கிறீர்களா? உங்களினுடைய தேவையை என்னிடத்தில் கேட்பவர்கள் இருக்கிறீர்களா? உங்களினுடைய பாவத்திற்காக வேண்டி கண்ணீர் வடிப்பவர்கள் யாராவது இருக்கிறீர்களா? உங்களினுடைய பாவங்களை நான் மன்னிக்குகிறேன், உங்களினுடைய தௌபாவை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் எனக்கு 40 வருடங்கள் கொடுத்திருந்தான், அல்லாஹ் எனக்கு 50 வருடங்கள் கொடுத்திருந்தான், எத்தனை அவகாசங்களை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். நான் மாற வேண்டும், நான் ரப்பின் பக்கம் திருந்த வேண்டும், நான் அல்லாஹுவை மறந்து செய்திருக்கக்கூடிய அந்த பாவத்தின் பக்கம் நான் தௌபா செய்ய வேண்டும். நாளைக்கு மறுமையிலே என் அடியான் என்னை சந்திக்கும் பொழுது தூய்மையானவனாக சந்திக்க வேண்டும், எந்த பாவமும் இல்லாதவனாக சந்திக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் அவகாசத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறான். ஆனால் நான் உட்பட எல்லா அவகாசத்தையும் மீண்டும் மீண்டும் பாவம் செய்வதற்கு மட்டும் தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். வல்லாஹு அஷத்து அஃப்ரஹ், அல்லாஹ் ஒரு அடியான் அல்லாஹ்வின் பக்கம் பாவ மன்னிப்பு கேட்டுவிட்டால், தௌபா செய்து விட்டால், அவன் செய்த பாவத்திற்காக வேண்டி தனிமையிலே அமர்ந்து கொண்டு என் ரப்புக்கு முன்னால் நாளைக்கு நான் நிற்க வேண்டுமே. யௌம தஜிது குல்லு நஃப்ஸின் மா அமிலத் மின் கைரின் முஹ்தரா وما عملت من سوء تود لو أن بينها وبينه أمدا بعيدا ويحذركم الله نفسه والله رؤوف بالعباد. விசாரணை என்று சொன்னால் இந்த நீதிமன்றங்கள் விசாரிக்கக்கூடிய விசாரணையா? விசாரணை என்று சொன்னால் இந்த காவல்துறை விசாரிக்கக்கூடிய விசாரணையா? அல்லாஹ் கேட்கிறான், وما أدراك ما يوم الدين. நபியே, விசாரணை என்றால் உனக்கு என்னவென்று தெரியுமா?
விசாரணை நாளை பற்றி உனக்கு தகவல் வந்ததா? சும்மமா அத்ராக மா யௌமுத்தீன். மீண்டும் நான் கேட்கிறேன், மீண்டும் உனக்கு விசாரணை நாள் என்றால் என்னவென்று தெரியுமா? யௌமுன், அது ஒரு நாளாக இருக்கும். லா தம்லிகு நஃப்ஸுன் லினஃப்ஸின் ஷைஆ, எந்த ஆத்மாவும் எதையுமே உரிமை பெற்றுக் கொள்ளாத ஒரு நாள். வல் அம்ரு யௌமைதின் லில்லாஹ், எல்லா விஷயங்களும் அல்லாஹ்வுக்கு சொந்தமான ஒரு நாள். அன்றைய தினத்தில் மனிதன் எழுப்பப்படுவான். அவர்களினுடைய எல்லா பாவங்களும் அவர்கள் கண்களுக்கு முன்னால் கொண்டு வரக்கூடிய நாள் அந்த நாள். யௌம தஜிது குல்லு நஃப்ஸின் மா அமிலத் மின் கைரின் முஹ்தரா, அவர்கள் என்னென்ன பாவம் செய்தார்களோ அந்த பாவத்தோடு எழுப்பப்படக்கூடிய நாள் அந்த நாள். மனிதன் அன்றைக்கு கதறுவான், தபத்துல வன்னபைனஹா வபைனஹு அமதம் பகைதா, இந்த பாவத்திற்கும் எனக்கும் மத்தியிலே எவ்வளவு தூரம் இருந்திருக்க வேண்டும். வயுஹذிருகுமுல்லாஹு நஃப்ஸா, அல்லாஹ் தன்னை பற்றி உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறான். அந்த பாவக்கரையோடி நாளைக்கு எழுந்து விடாதீர்கள் என்பதாக அல்லாஹ் உங்களுக்கு தன்னை பற்றி எச்சரிக்கை செய்கிறான். விசாரணை நாள் என்று சொன்னால் ஏதோ நாம் விசாரிக்கக்கூடிய முறைகளா? அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான், இன்ன ஸம்அ வல் பஸர் வல் ஃபுஆல் குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா, அவர்களினுடைய பார்வைகளுக்கு விசாரணை கொடுக்கப்பட வேண்டும், அவர்களினுடைய செவிப்புலன்களுக்கு விசாரணை கொடுக்கப்பட வேண்டும், அவர்களினுடைய உள்ளத்திற்கு விசாரணை கொடுக்கப்பட வேண்டும், அவர்களினுடைய எல்லா விஷயங்களுக்கும் அவர்கள் விசாரணை கொடுக்கப்பட வேண்டும். விசாரணை என்று சொன்னால் அல்யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன், அன்றைய தினம் அவர்கள் நாவுகளுக்கு பூட்டு போடப்படும். எந்த தவறை எந்த கரங்களால் செய்தார்களோ அந்த கரங்கள் பேசக்கூடிய நாள் அந்த நாள். அவர்களினுடைய கால்கள் அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடிய நாள் அந்த நாள். விசாரணை என்று சொன்னால் குல்லு ஸகீரின் வ கபீரின் முஸ்தத்தி', அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரா பனி இஸ்ராயீல், كل إنسان ألزمناه طائره في عنقه ونخرج له يوم القيامة كتابا يلقاه منشورا. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுதே அல்லாஹ் எப்படியெல்லாம் எம்மை கண்காணிக்கிறார். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுதே அவனுடைய கழுத்தில் அல்லாஹ் ஒரு பட்டோலையை, ஒரு சிப்பை அல்லாஹ் மாட்டி விடுகிறான். அந்த சிப்பில் என்ன செய்யப்படும்? அந்த பட்டோலையில் என்ன செய்யப்படும்? குல்ல ஸகீரின் வ கபீர், எல்லா சின்ன விஷயங்கள் எல்லா பெரிய விஷயங்கள் முஸ்தத்திர், மிக தெளிவாக எத்தனை மணிக்கு எந்த நேரத்தில் யாரை பக்கத்தில் வைத்துக்கொண்டு என்று எல்லா விஷயங்களும் அதில் மிக தெளிவாக பதிவு செய்யப்படும். நாளைக்கு மறுமையில் என்ன நடக்கும்? சூரா கஹ்ஃபில் அல்லாஹ் சொல்கிறான், வஉதிஅல் கிதாப ஃபதரல் முஜ்ரிமீன முஷ்ஃபிகீன் மிம்மா ஃபீஹி யகூலூன யா வைலதனா மா லிஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரா வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா வவஜது மா அமிலு ஹாதிரா வலா யظ்லிமு ரப்புக அஹதா. நாளைக்கு அந்த அடியான் எழுந்து வரும் பொழுது அல்லாஹ் திறந்த புத்தகமாக அவன் கரத்திலே கொடுத்து விடுவான். மனிதன் அதை படிக்க ஆரம்பிப்பான். நபியே, பாவம் செய்த அந்த பாவிகளை நீங்கள் பார்க்க வேண்டும், நபியே அந்த பாவிகளை நீங்கள் பார்க்க வேண்டும். அன்றைய தினம் யகூலூன் யா வைலதனா, எங்களுக்கு வந்த நாசமே, மா லிஹாதல் கிதாப், இது என்ன புத்தகம், இது என்ன புத்தகம், லா யுகாதிரு ஸகீரா வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா, நான் செய்த எல்லா சிறிய விஷயங்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நான் செய்த எல்லா பெரிய விஷயங்களும் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று மனிதன் கத்த ஆரம்பிப்பான். அல்லாஹ் சொல்வான், சூரா பனி இஸ்ராயீல், இக்ரா கிதாபக், உன் புத்தகத்தை நீ படிச்சு பார், முதல்ல உன் புத்தகத்தை நீ படித்து பார். கஃபா பி நஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா, இன்றைய தினம் நான் உன்னை விசாரிக்க வேண்டாம், உன்னை நீனே விசாரித்துக்கொள். உன் புத்தகத்தில் வலா யுظ்லிமு ரப்புக அஹதா, அல்லாஹ் தனது அடியார்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டான். நீ செய்யாத ஒரு விஷயம் இந்த புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா? என் அன்பு சகோதரர்களே, நமக்கு இந்த நேரத்தில் மரணம் வந்தால், இந்த நிலைமையில் மரணம் வந்தால், அல்லாஹ்வின் பக்கம் தௌபா செய்யாமல், என் பாவங்கள் மன்னிக்கப்படாமல் எனக்கு மரணம் வந்தால், நாளைக்கு மறுமையில் ரப்பை எவ்வாறு சந்திக்க இருக்கிறோம்? எனது தூதர் ரசூலுல்லாஹ் பக்கத்தில் நிற்பார், எனது அபூபக்கர், எனது உமர், எனது உஸ்மான், அல்லாஹ் வெளிப்படையாக விசாரிக்கக்கூடிய நாள் அந்த நாள். வலா துர்ஜமானும், எந்த மொழிபெயர்ப்பாளர்களும் இல்லாத நாள் அந்த நாள். அல்லாஹ் முழு மனித சமுதாயத்திற்கு முன்னால் எங்கள் பாவங்களை காட்சிப்படுத்தக்கூடிய நாள் அந்த நாள். எங்களினுடைய பாவங்களோடு எந்த தாய்க்கு தெரியாமல், எந்த தகப்பனுக்கு தெரியாமல், எந்த ஊருக்கு தெரியாமல், எந்த உலகத்திற்கு தெரியாமல் எல்லோரும் பாவம் செய்திருக்கிறோம். எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படாமல் நாளைக்கு மறுமையில் எழுப்பப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்து விட்டால்
விட்டால் எங்களுடைய நிலைமை என்னவாகும் என்பதை யோசிப்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு நாள் இரவிலும் 3வது வானத்திற்கு இறங்கி வருகிறான். என் பாசத்திற்குரிய அடியார்களே, என்னிடத்தில் பாவ மன்னிப்பை கேட்பவர்கள் யாராவது இருக்கிறீர்களா? என்னிடத்தில் தௌபா செய்பவர்கள் யாராவது இருக்கிறீர்களா? மனிதர் என்ற ரீதியில் நீங்கள் பாவம் செய்திருக்கலாம், மனிதர் என்ற ரீதியில் நீங்கள் தவறு செய்திருக்கலாம். என் பக்கம் நீங்கள் கரங்களை தூக்கினார், என் பக்கம் கண்ணீர் விடித்தால் உங்களினுடைய பாவங்களை நான் மன்னித்து விடுகிறேன், உங்களை சுத்தமானவர்களாக நான் அங்கீகரிக்கிறேன். அல்லாஹ் ஏற்பாடு செய்யக்கூடிய ஒரு ஏற்பாடு என்ன தெரியுமா? பாவங்களை எல்லாம் மன்னிக்கவில்லை. சூரா ஃபுர்கானில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் எவ்வளவு ஒரு கருணையாளன். இல்லா மன் தாப வ ஆமன வ அமில ஸாலிஹன் ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத் வ கான அல்லாஹு கஃபூரர் ரஹீமா. நான் ரப்புக்கும் பாவ மன்னிப்பு தேடுவதற்கு முன்னால் எத்தனை பாவங்கள் நான் செய்திருந்தேனோ அத்தனை பாவத்திற்கும் தனிமையில் அமர்ந்து கொண்டு நான் தௌபா செய்து விட்டால் அல்லாஹ் பாவங்களை மட்டும் மன்னிக்கவில்லையாம். யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத். அவர்களினுடைய பாவம் அளவிற்கு அல்லாஹ் அப்படி அந்த பாவத்தை நன்மையாக மாற்றி விடுவானாம். நாம் ரப்பின் பக்கம் நாம் தவறு செய்துவிட்டு, நாம் விபச்சாரம் செய்துவிட்டு, நாம் அசிங்கத்தை பார்த்துவிட்டு, நான் என் ரப்பை மறந்து தூங்கிவிட்டு, நான் என் ரப்பின் அழைப்பு வந்ததற்கு பிறகும் எனது போர்வையை இழுத்து போத்திவிட்டு நான் தவறு செய்து விடுகிறேன். பின்னால் எழுந்து கரங்களை தூக்கி கண்ணீர் வடிக்கிறேன். என் ரப் யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத். அவர்களினுடைய எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அந்த பாவத்தை எல்லாம் நன்மையாகவே நான் மாற்றி விடுகிறேன். ஒருவன் விபச்சாரம் செய்து விடுகிறான், சூழ்நிலையின் காரணம், ஷைத்தானின் காரணம், பிறகு தனிமையிலே அமர்ந்து கொண்டு கண்ணீர் வடிக்கிறான். நாளைக்கு மறுமையிலே ரப்புக்கு முன்னால் நின்று விட்டான். அல்லது மற்றவர்களினுடைய விபச்சார காட்சியை ஒருவன் பார்த்து விடுகிறான். நாளைக்கு வஅம்மா மன் காஃப மகாம ரப்பி, நாளைக்கு என் ரப்புக்கு முன்னால் நான் நின்று விட்டான், எனது நிலைமை என்னவாகும் என்று பதற ஆரம்பிக்கிறான். தனிமையிலே இருந்து அழுகிறான். அந்த பாவத்திற்கு எத்தனை தீமைகள் பதிவு செய்யப்படுமோ அவன் தௌபா செய்து முடிக்கும் பொழுது அத்தனை தீமைகளையும் அல்லாஹ் நன்மையாக மாற்றி விடுகிறான். அதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், லல்லாஹு அஃப்ரஹு, அல்லாஹ் மிகவும் சந்தோஷம் அடைகிறான். ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு பாவம் செய்துவிட்டு அந்த ரப்பிடத்தில் கரத்தை தூக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறான். எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைகிறான் என்பதை இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள். பாலைவனத்திலே அல்லாஹு அக்பர், உதாரணம் கூறுவதில் அல்லாஹ் மிக சிறந்தவன், உதாரணப்படுத்துவதில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக சிறந்தவர்கள். அல்லாஹ் நாம் செய்த அந்த பாவம், நாம் சந்தோஷம் அடைவதை தாண்டி எனது அடியான் என் மீது உள்ள பயத்தால், என் மீது உள்ள பாசத்தால், நாளைக்கு மறுமையில எனக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்ற அச்சத்தால் அழுது விட்டானே, கண்ணீர் வடித்து விட்டானே என்பதற்காக வேண்டி அல்லாஹ் அடையக்கூடிய மகிழ்ச்சியை பாருங்கள். இமாம் புகாரி உதாரணத்தோடு பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் அந்த உதாரணம் சொல்கிறார்கள். ஒட்டகத்தில் தனது குடிபானங்கள், உணவுகளை எல்லாம் ஏற்றிக்கொண்டு அன்றைய காலத்தினுடைய வழக்கத்தை பதிவு செய்கிறார்கள். ஒரு பாலைவனத்தில் பயணம் செய்கிறான். அவன் ஒரு இடத்திலே களைப்பு ஏற்படுகிறது. பாலைவனத்தினுடைய ஒரு நிழலிலே அவன் தூங்க ஆரம்பித்து விடுகிறான். தூங்கியதற்கு பிறகு அவனுக்கு பசிக்குகிறது. பயணத்தினுடைய நேரம் வர ஆரம்பித்தவுடன் அவன் எழுகிறான். எழுந்து பார்த்தால் அவனினுடைய வாழ்வாதாரங்கள் அனைத்தையும் சுமந்து கொண்டிருந்த அந்த ஒட்டகமும் அவனினுடைய வாழ்வாதாரங்களும் அந்த இடத்தை விட்டு மறைந்து விடுகிறது. இந்த ஒட்டகத்துக்கு மேலே தான் சாப்பாடு, அந்த ஒட்டகத்துக்கு மேலே தான் குடிபானம். எப்படி கடலில் ஒரு பொருளை நாம் போட்டால் கண்டுபிடிக்க முடியாதோ அதே போன்றுதான் பாலைவனம். பாலைவனமும் உலகத்தினுடைய நிலப்பரப்பினுடைய கடல் என்பதாக அரபுகள் சொல்வார்கள். இந்த பாலைவனத்தில் ஒன்று தொலைந்து போனாலும் கண்டுபிடிக்க முடியாது. பாலைவனத்தில் ஒரு ஒட்டகம் தொலைந்து விட்டது. ஒட்டகத்தின் நிறமும் பாலைவனத்தின் மண்ணின் நிறமும் ஒன்றாகத்தான் இருக்கும். ஒட்டகம் எந்த இடத்திற்கு சென்றது என்றும் தெரியாது. அது எங்கோ சென்றதோ எங்கோ சென்று விட்டது. அதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார், ஒட்டகத்திற்கு மேலாக அவனினுடைய சாமான்கள், அவனினுடைய எல்லா விஷயங்களையும் ஏற்றிக்கொண்டு பயணம் செய்கிறான். நிழலிலே படுத்துறங்குகிறான். அவன் விழித்து பார்க்கிறான். அவனினுடைய ஒட்டகமும் மறைந்து விட்டது. அவனினுடைய அந்த ஒட்டகத்திற்கு மேல் இருந்த அந்த பொருட்களும் மறைந்து விட்டது. அவன் முடிவு செய்கிறான், மரணம் நம்மை நெருக்கிவிட்டது, மரணிக்கப் போகிறோம். நடந்து மரணிப்பதை விட அமர்ந்து செத்து விடலாம், இந்த இடத்துல படுத்து என்ன செஞ்சிடலாம், செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி படுக்க ஆரம்பிக்கிறான். சிறிது நேரத்திற்கு பிறகு கண் விழிக்கிறான். அந்த இடத்திலே அவனுடைய ஒட்டகமும் அந்த ஒட்டகத்திற்கு மேலே இருந்த உணவுகளும் குடிபானங்களும் அந்த இடத்தில் இருந்தால் அந்த நேரத்தில் அந்த மனிதனினுடைய உள்ளம் எவ்வளவு மகிழ்ச்சி அடையும். இதை இப்படி நம்ம பாசையில் பேசணும்னா, மரணத்தினுடைய தூக்கு கயிறுகள் கழுத்தில் நெருக்கப்பட்டு மரணிக்கக்கூடிய அந்த கடைசி நொடியில்
நீ வாழ்ந்து கொள்ளலாம் என்று அவனுக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டால் அவனுடைய உள்ளம் எவ்வளவு மகிழ்ச்சி அடையும். அந்த மகிழ்ச்சியையும் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். அந்த மகிழ்ச்சியின் காரணமாக அன ரப்பக் அந்த அப்து, நான் தான் உனது இறைவன், நான் தான் இறைவன், நீ தான் எனது அடிமை என்பதாக அந்த மகிழ்ச்சியின் காரணத்தால் அவன் நாவுகள் தளர ஆரம்பிக்குமே, மகிழ்ச்சியின் காரணத்தால் அவனுடைய நாவுகள் எல்லாம் பிறள ஆரம்பிக்குமே. அதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அடியான் அவனுக்காக வேண்டி பாவம் செய்துவிட்டு அந்த ரப்பிடத்திலே கண்கள் கலங்கி கைகளை தூக்கிவிட்டால், பாவ மன்னிப்பு கேட்டுவிட்டால், மரணத்தின் விளிம்பில் இருந்து கொண்டு வாழ்வு கொடுக்கப்படக்கூடிய நேரத்தில் ஒரு அடியானின் உள்ளம் எப்படி மகிழ்ச்சி அடையுமோ அதே போன்று அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். ஏன் மகிழ்ச்சி அடையணும்? ஏங்க நாங்க நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு நான் மகிழ்ச்சி அடையலாம், என் தாய் மகிழ்ச்சி அடையலாம், என் புள்ள திருந்திட்டான், என் அப்பா மகிழ்ச்சி அடையலாம், என் மனைவி மகிழ்ச்சி அடையலாம், என் கணவர் நல்லா ஆயிட்டாருன்னு. ஆனால் என் ரப்பு மகிழ்ச்சி அடைகிறான். எப்படி? மரணத்தின் விளிம்பில் இருந்து தப்பித்தால் என்ன ஒரு மகிழ்ச்சி அடைவான் என்ற எனது அடியான் என் மீதுள்ள பாசத்தால், என் மீதுள்ள நேசத்தால், நான் தண்டிப்பேன் என்ற பயத்தால் என் பக்கம் வந்து விட்டானே என்று அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். இது தௌபா சம்பந்தமான ஃபதாயில் சிறப்புகள், தௌபாவினுடைய ஷர்த்துகள். எல்லா பாவத்திற்கும் சின்ன பாவமாக இருந்தாலும் பெரிய பாவமாக இருந்தாலும் அத்தௌபத்துன் வாஜிபத்துன், குர்ஆன் சுன்னாவினுடைய உலமாக்கள் எல்லோரும் சொல்லக்கூடிய வார்த்தை, சின்ன பாவமாக இருந்தாலும் பெரிய பாவமாக இருந்தாலும் தௌபா செய்வது கட்டாய கடமையாக இருக்கிறது. எந்த பாவமாக இருந்தாலும் சரி தௌபா செய்வதை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். இந்த தௌபாவினுடைய நிபந்தனை சும்மா பள்ளியாசுரத்தோடு அஸ்தஃபுல்லா 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 இதுவா தௌபா? அல்லது அந்த உணர்ச்சியை பயனை கேட்டவொன்னு ஒரு 5 நிமிஷம் கூட கையை தூக்கிக்கிட்டு அப்படியே நல்லா பிரார்த்திச்சுட்டு போகிறதா தௌபா? இல்லை. சலாசு ஷுரூத், 3 ஷர்த்துகள் உண்டு, நிபந்தனைகள். ஒரு பாவத்தை விட்டு ஒரு பாவத்திற்கு ரப்பிடத்தில் கரத்தை தூக்கும் பொழுது 3 நிபந்தனைகள். அல்லாஹ்வுக்கு சம்பந்தப்பட்ட பாவமாக இருந்தால், எனக்கும் என் ரப்புக்கும் உள்ள ஒரு பாவம், வட்டி வாங்கிவிட்டேன், அதே போன்று விபச்சாரம் செய்துவிட்டேன், ஃபர்தான தொழுகையை நான் கதா செய்துவிட்டேன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தடுத்த காரியங்களின் பக்கம், ஆபாசத்தை அசிங்கங்களின் பக்கம் எனது பாதைகள் நடந்துவிட்டது. இவர்கள் இந்த அல்லாஹ்வுக்கும் ரப்புக்கும் மத்தியில் நடைபெற்ற பாவமாக இருந்தால் 3 நிபந்தனைகளை குர்ஆன் சுன்னாவினுடைய உலமாக்கள் வைக்கிறார்கள். அந்த 3 நிபந்தனைகள் சரியாக இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்கள் தௌபாவை ஏற்றுக்கொள்வார். மனிதர்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் சம்பந்தப்பட்ட பாவமாக இருந்தால், ஒருவரினுடைய சொத்தை அபகரித்து விட்டேன், ஒருவரை புறம் பேசிவிட்டேன், ஒருவரை பற்றி கோல் மூட்டிவிட்டேன், ஒருவரினுடைய உணர்வுகளை மதிக்காமல் அவர்களிடத்தில் அநாகரிகமாக நடந்து கொண்டேன், இந்த பாவமாக இருந்தால் 4 நிபந்தனைகளை குர்ஆன் சுன்னாவினுடைய உலமாக்கள் இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் தனது ரியாதுஸ் ஸாலிஹீன் என்ற அந்த புத்தகத்திலே இந்த நிபந்தனைகளை குல்லு தம்பின், எல்லா பாவத்திற்கும் அத்தௌபத்துன் வாஜிபத்துன், தௌபா செய்வதை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். அது சிறிய பாவமாக இருந்தாலும் சரி பெரிய பாவமாக இருந்தாலும் சரி. சிறிய பாவங்கள் சில நேரங்களிலே நாம் நோன்பக்கூடிய இந்த நோன்புகள், நாம் தொழக்கூடிய ஜும்ஆக்கள், நாம் தொழுகைக்காக வேண்டி நடந்து வரக்கூடிய இந்த நடைகள், நாம் செய்யக்கூடிய உதுகள், இதன் மூலியம் அல்லாஹ் சின்ன பாவங்களை மன்னிக்கலாம். ஆனால் சின்ன பாவத்திற்கும் தௌபாவை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். பெரிய பாவத்தை பொறுத்தவரையில் நாம் நோக்கக்கூடிய நோன்புகளால், நாம் நடக்கக்கூடிய நடைகளால், நாம் உது செய்யக்கூடிய உதுவால், நாம் உம்ரா செய்யக்கூடிய உம்ராவால், நாம் நோக்கக்கூடிய 6 நோன்புகளால், நாம் நோக்கக்கூடிய இந்த அரஃபாவின் நோன்பால், நாம் நோக்கக்கூடிய முஹர்ரம் மாதத்தினுடைய 9, 10ஆம் நோன்பால் பெரிய பாவங்கள் மன்னிக்கப்படாது. பெரிய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். பெரிய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பதற்கு ஒரே நிபந்தனை, அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய வேண்டும். அந்த தௌபா எப்படி இருக்க வேண்டும்? 3 நிபந்தனைகளுக்கு உட்பட்டதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தௌபாவை எதிர்பார்க்கிறான். முதல் நிபந்தனை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உருவாக்கிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய செய்தியை படித்துவிட்டு இதன் மூலியமாக இந்த உம்மத்திற்கு தௌபாவினுடைய வழிமுறையை கற்றுக் கொடுக்கிறார்கள். இதா கானத்தில் மஅசியா, ஒருவன் பாவம் செய்துவிட்டால் முதல் நிபந்தனை ஃபஷுரூதுஹா, 3 நிபந்தனைகளில் முதல் நிபந்தனை அந்த பாவத்தை விட்டு அவன் வெளியேற வேண்டும். ஐயுக்லிஅ அனில் மஅசியா, அந்த பாவத்தை விட்டு அவன் முதலில் வெளியேற வேண்டும். நீங்கள் நம்மள ரொம்ப நபர் பாவம் செய்கிறாங்க, தெரிய மாட்டேன் என்ன செய்கிறாங்க, அடுத்தும் பாவம் செய்கிறாங்க. பார்க்குறோமா இல்லையா? ஒரு பாவத்தை செஞ்சிருப்பா, இளைஞர்களுக்கு இது தெரியும். ஒரு பாவத்தை செஞ்சிருவார், பின்னாடி வருந்துறார், அடுத்தும் அதே பாவத்தை செய்கிறார். என்ன செய்கிறாரு? முடியல. என்ன காரணம்?
இந்த நிபந்தனைகள். இதை இன்னும் தெளிவாக நாம் பார்க்க வேண்டுமையானால் இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் முதல் நிபந்தனை, நாம் பாவம் செய்கிறோம், அந்த பாவத்தை விட்டு முதன்மையாக வெளியேற வேண்டும். நாம் எப்படி வெளியேறுகிறோம்? இந்த பயான் கேட்கும் பொழுது, குர்ஆன் ஓதும் பொழுது, சில நல்ல கிராத்தை கேட்கும் பொழுது உணர்வு வருகிறது, ஒன்றே தௌபா செஞ்சிருந்தோம், அடுத்து அந்த பாவத்தின் பக்கம் அடுத்து ஷைத்தான் நம்மளை இழுத்துட்டு போகிறான். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், பாவம் செய்வதற்கென்று சில சூழ்நிலைகள் இந்த உலகத்தில் இருக்கிறது. ஒரு அடியான் அந்த சூழ்நிலைகளை விட்டு விலக வேண்டும். இமாம் புகாரி இதற்கு பதிவு செய்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், முன்னொரு காலகட்டத்தில் ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தான். 99 கொலைகளை அவன் செய்துவிட்டான். ஒரு நபரிடத்தில் அவன் திருந்த வேண்டும் என்று நினைக்கிறான். அவனுடைய உள்ளம் உறுத்த ஆரம்பிக்கிறது. ஒரு மனிதரிடத்தில் போய், ஒரு கிறிஸ்தவ ஃபாதரியாரிடத்தில் போய் கேட்கிறார், எனக்கு மன்னிப்பு உண்டா? 99 கொலைகளை நான் செய்துவிட்டேன், எனக்கு அல்லாஹ் மன்னிப்பை தருவானா? அந்த நபர் சொல்கிறார், ஒரு கொலை அல்ல, 99 கொலையை நீ செய்திருந்ததினால் உன்னை இறைவன் மன்னிக்கவே மாட்டார். அந்த நபரையும் அவர் கொலை செய்து விடுகிறார். 100 கொலைகளாக முடிந்து விடுகிறது. ஆனால் அவரினுடைய உள்ளம் பதற ஆரம்பிக்கிறார். ஒரு முஃமினினுடைய உள்ளம் அப்படித்தான், பதற்றம் வர வேண்டும். ஒரு பாவம் செய்து விட்டால் அவனுடைய உள்ளங்களில் ஒரு விதமான கலக்கம் வர வேண்டும், பதற்றம் வர வேண்டும். திருப்பி அந்த ஆள் என்ன செய்கிறாரு? இனி ஒரு நல்ல ஆலிமிடத்தில் போய், நல்ல அறிஞரிடத்தில் போய் கேட்கிறார், நான் 100 கொலைகளை செய்து விட்டேன், அல்லாஹ் என்னை மன்னிப்பானா? அவர் என்ன சொன்னார்? அல்லாஹ் மன்னிச்சிருவான் போ அப்படின்னு சொன்னாரா? இல்லை, அல்லாஹ் உன்னை மன்னிப்பான். ஆனால் அதற்கு காரணம் அவர் உணர்ந்து கொள்கிறார், இவன் சூழ்நிலைக்காக வேண்டி தவறு செய்கிறான், இவனுடைய சூழ்நிலை சரியில்லை, இவன் பழகக்கூடிய முறைகள், இவனுடைய அந்த பழக்க வழக்கங்கள் சரியில்லை, அதனால் கொலைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் உன்னை மன்னிப்பான். ஆனால் இந்த கிராமத்தை விட்டு நீ ஒரு நல்ல மனிதர்கள் வாழக்கூடிய இடத்தின் பக்கம் ஒரு கை காட்டுகிறார், அந்த கிராமத்தை நோக்கி சென்று விடு. இப்போ என்ன தெரியுது இந்த வசனம், இந்த ஹதீஸில் இருந்து? ஒருவர் தௌபா செய்ய வேண்டுமையானால் அந்த தௌபா செய்வதற்கு முன்னால் அந்த பாவத்திலிருந்து முதன்மையாக வெளியேற வேண்டும். பாவத்திலிருந்து வெளியேறுகிறோம் என்று சொன்னால், செல்ஃபோனில் பையன் இன்டர்நெட் போடுவான், பார்க்குறோமா இல்லையா? செல்ஃபோன், ஆண்ட்ராய்டு மொபைல் கையில் வச்சுருப்பான், இன்டர்நெட் போட்டிருப்பான், இரவு நேரத்தில் ஒரு தவறான காட்சியை பார்த்துருவான். அவன் உள்ளம் பதறது, முடியலையே, தௌபா பாவம் செஞ்சுட்டேன், ரசிங்கத்தை வெளியில் வெள்ளையின் சொல்லையுமா நடக்கிறேன், வெளியில் பெருசாக தௌஹீதை பேசுகிறேன், வெளியில் பெருசாக ஈமானை பற்றி, இஹ்லாஸை பற்றி மணிக்கணக்கில் உரையாடுறேன், ஆனால் என்னுடைய அந்தரங்கமான வாழ்க்கையில் இப்படி செஞ்சுட்டேனே அப்படின்னு சொல்லி அவன் கண் கலங்கி என்ன செய்கிறான்? தௌபா செய்கிறான். திருப்பி அவன் பாவம் செய்கிறான். காரணம் என்ன? அவனினுடைய பாவத்திற்கு அடிப்படை என்ன? இந்த செல்ஃபோன். எது செல்ஃபோன் மட்டுமல்ல, சில நபர்கள் தம் அடிக்க மாட்டாங்க, நல்லா இருப்பாங்க, நண்பர்களோடு சேர்ந்து விட்டால் என்ன செய்வாங்க? தம் அடிக்க ஆரம்பிப்பாங்க. சில நபர்கள் எப்படி இருப்பாங்க? ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க, அந்நிய பெண்களை பார்க்க மாட்டாங்க. ஆனால் நண்பர்களோடு சேரக்கூடிய சூழ்நிலை வந்து விட்டால் நண்பர்கள் பார்க்கும் பொழுது இவங்களும் சிரிச்சுக்கிட்டே பார்ப்பாங்க. அப்போ பிரச்சனை யாரு? சில நல்ல மனிதர்களாக இருப்பாங்க, ஒரு குடும்பம் அவர்களுக்கு தவறு செய்ய தூண்டும், ரொம்ப நல்லா இருப்பார், அவங்க மனைவி தவறு செய்ய தூண்டுவாங்க. அப்போ எவ்வளவு உயர்வாக இருந்தாலும் சரி, தௌபா செய்யறதுக்கு முன்னாடி தூக்கி போட்டணும். என்ன செஞ்சிடணும்? இது 1 லட்சம் ரூபாய் செல்ஃபோனாக இருந்தாலும் சரி, உங்கள் உள்ளத்தில் நினைக்கணும், இந்த செல்ஃபோனை கொண்டுதான் நான் தவறு செய்கிறேன், இந்த இன்டர்நெட்டை கொண்டுதான் நான் தவறு செய்கிறேன். அப்படியானால் இந்த செல்போன் இல்லாமல் நான் வாழ்ந்தால், ஒரு சாதாரண செல்போனின் கரத்தில் இருந்தால், இன்டர்நெட் உபயோகப்படுத்த முடியாமல் எனக்கு சூழ்நிலை இருந்தால் நான் தவறு செய்ய மாட்டேன். இன்டர்நெட்டிற்குள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பக்குவம். சில நபர்கள் இன்டர்நெட்டிற்குள் பயணம் செய்தாலும் தவறு செய்ய மாட்டார்கள். சில நபர்கள் இன்டர்நெட் போட்டால் அவர்கள் போடுவார்கள் ஈமானுக்காக வேண்டி, ஆனால் முடிவு தவறிலே கொண்டு விட்டுவிடும். அப்ப காரணம் என்னன்னா, அவர்களினுடைய பாவத்தினுடைய தூண்டுதலாக அந்த பாவத்தின் சாதனங்கள் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறது. அந்த ஹதீஸின் அடிப்படையில் எவ்வளவு பெத்த ஊர், வளர்த்த ஊர், சொந்த தாய், சொந்த மக்கள் யாருமே வேண்டாம், என் ரப்பினுடைய பாவ மன்னிப்பு எனக்கு வேண்டும், தூக்கி போட்டு அந்த ஆறு போனாரா இல்லையா? அதை மாறித்தான் பாவம் செய்யறதுக்கு முன்னாடி என் நண்பன் இதற்கு காரணமா, எவ்வளவு உயர்ந்த நண்பனாக இருந்தாலும் துண்டித்து விடுங்கள். உங்கள் மனைவித்தான் காரணமா, எவ்வளவு உயர்ந்த பெண்ணாக இருந்தாலும் சரி விலகிவிடுங்கள். இந்த செல்போன் உலகத்தினுடைய உயர்ந்த சாதனம் தான். நீங்கள் பாவம் செய்வதற்கு காரணமா, கண்ணை மூடிக்கொண்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி உடைத்து விடுங்கள். என்ன செய்யணும்? டிவி சீரியலினுடைய கொடூரத்தை பற்றி எல்லாம் மணிக்கணக்கில் பேசப்படும். பேசி முடிக்கும்போது நல்ல ஆர்வமாக இருக்கும், போன உடனே டிவி பார்க்கக்கூடாது. ஆனால் அங்கே என்ன நடந்துட்டு இருக்கோம்? ஏற்கனவே ஒரு ஷைத்தான் கேபியில் உள்ள சொருவி வச்சிருக்கிறோம். என்ன செய்வோம்? டிவி பார்க்கக்கூடாது அப்படின்னு போகக்கூடாது,
டிவி பார்க்கக்கூடிய சாதனம் அந்த கேபிள். கையில் போகும்பொழுதே ஒரு கத்திரி எடுத்துகிட்டு போய் கண்ணை மூடி வெட்டி விட்டுணும். என்ன செஞ்சிடணும்? இல்லை அதையும் தாண்டி பார்க்கிறோம் என்று சொன்னால் உயர்வானதாக இருந்தாலும் உடைத்து விட வேண்டும். ஐயக்கலா அனில் மாசியா, பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலையை விட்டு முதல்ல வெளியே வரணும். இப்படி நீங்கள் தௌபா செஞ்சு பாருங்கள். எப்படி? என்ன காரணத்தினால் நான் பாவம் செய்கிறேன்? இவனோடி பழகிறதுனால தம் அடிக்கிறேன், இவனோடு சேர்ந்ததுனால அந்நிய பெண்ணை பார்க்கிறேன், இந்த செல்போன் இருக்கிறதுனால தான் ஆபாசம் பார்க்கிறேன், இந்த டிவினால தான் கேவலத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன். எவ்வளவு உயர்வாக இருந்தாலும் சரி அதை விட்டு முதல்ல தனியாக பிரிஞ்சு வந்துடணும். ரெண்டாவது, எந்த மாலிஹா, அந்த செயலை செஞ்சதுக்காக வேண்டி தனிமையில் உட்கார்ந்து வருத்தணும். நம்மள என்ன யாருக்காச்சும் வருத்தம் வருதா, முதல்ல ஒரு மூமின் என்ன செய்ய வேண்டும்? இப்படி ஒரு செயலை செஞ்சிட்டோம், தனிமையில் அமர்ந்து கொண்டு கண்ணீர் வடித்து வருந்த வேண்டும். ஆனால் நான் போய் இதை செஞ்சுட்டேனே, நாளைக்கு ரப்புக்கு முன்னால், என் ரசூலுல்லாவுக்கு முன்னால், என் அபூபக்கருக்கு முன்னால் சுமையாவிடத்தில் அல்லாஹ் கேட்பான், சுமையா உங்களினுடைய வாலிபத்தை எவ்வாறு செலவு செய்தீர்கள்? அபூபக்கரிடத்தில் கேட்பான், உங்களினுடைய வாலிபத்தை எவ்வாறு செலவு செய்தீர்கள்? பிலாலிடத்தில் அல்லாஹ் கேட்பான், உங்கள் வாலிபத்தை எவ்வாறு செலவு செய்தீர்கள்? நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் என்னிடத்தில் கேட்பானே, நான் என்ன பதில் சொல்வேன்? ஆபாசத்தை பார்த்து இரவுலே எனது வாலிபம் கழிக்கப்பட்டதென்றா அழ வேண்டும், தனிமையிலே இருந்து வருந்த வேண்டும். ஒரு மூமின் வருந்துவான். ஒரு மூமின் அவனுடைய உள்ளம் தூங்காதே. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்னார்கள், ஒரு மூமினுக்கும் ஒரு முனாஃபிக்கினுக்கும் உள்ள வேற்றுமை என்னவென்று சொன்னால், ஒரு மூமின் தவறு செய்து விட்டால், பாவம் செய்து விட்டால், அவனுடைய 2 கைகளையும் சங்கிலியால் கெட்டி, காலையும் கெட்டி, தலைக்கு மேலே ஒரு பாறையை உருட்டி விட்டால் அந்த நேரத்தில் அவன் உள்ளம் எப்படி பதறுமோ அது போன்றுதான் ஒரு மூமின். நாங்கள் நபித்தோழர்களினுடைய வாழ்க்கையில் பார்த்தோம். மாயிஸ் இப்னு மாலிக் ஒரு பெண்ணோடு விபச்சாரம் செய்கிறார். அவர் விபச்சாரம் செய்து யாருக்குமே தெரியாது, எந்த சாட்சிகளும் இல்லை. ஆனால் அவர் கண்கள் தூங்க மறுக்கிறது, உறங்க மறுக்கிறது. காரணம், நாளைக்கு ரப்புக்கு முன்னால் நின்று விட்டால் அதை நினைத்து அவர் வருந்த வேண்டும். மூன்றாவது நிபந்தனை, அவர் உறுதி எடுக்க வேண்டும். என்ன செய்யணும்? அவர் உறுதி எடுக்க வேண்டும். இதற்கு பிறகு இந்த பாவத்தின் பக்கம் நான் தலை வைத்து படுக்க மாட்டேன், இதற்கு பிறகு இந்த பாவத்தில் நான் கால் வைக்க மாட்டேன், இதற்கு பிறகு இந்த பாவத்தை நான் ருசிக்க மாட்டேன், நான் பார்க்க மாட்டேன் என்ற ஒரு உறுதி எடுக்க வேண்டும். இந்த 3 நிபந்தனைகளை செஞ்சதற்கு பிறகு அவர் கையை தூக்கி கல்லிருந்து கண்ணீர் வடித்த நிலையில் அல்லாஹ்விடத்தில் ஒரு தௌபா செய்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்டிப்பாக அவர் தௌபாவை ஏற்றுக்கொள்வான். இது மனிதர்களுக்கு மத்தியில் நடந்த பாவங்கள், இது ரப்புக்கு மத்தியில் நடந்த பாவங்கள். மனிதர்களாகிய நமக்கு மத்தியில் ஒரு பாவம் நடந்துவிட்டால், ஒருவரினுடைய சொத்தை அபகரித்து விட்டோம், ஒருவரை புறம் பேசிவிட்டோம், ஒருவரை திட்டிவிட்டோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனித சமுதாயமே, தீனாரும் திர்கமும் உதவி செய்யாத நாள் உங்களிடத்தில் வருவதற்கு முன்னால் நீங்கள் இந்த உலகத்திலேயே மன்னிப்பை தேடிக்கொள்ளுங்கள். இப்போ நாம் ஒருவரினுடைய சொத்தை எடுத்து விட்டோம், நான் திருப்பி எடுக்க மாட்டேன் அப்படி சொல்கிறது பேர் தௌபா இல்லை. என்னத்தை எடுத்தோமோ அதை கொண்டு போய் ஒரு கையில் கொடுத்து விட வேண்டும். ஒரு நபரினுடைய சொத்தை அபகரிச்சிட்டேன், ஒருவரினுடைய நிலத்தை என் நிலத்தோடு சேர்த்துட்டேன், எனக்கு நல்லா தெரியுது என் நிலம் கிடையாதுன்னு தெரியுது, அநீதமாக சேர்த்து விட்டேன். இப்போ அவருக்கு மன்னிப்பு எப்போ கிடைக்கும்? இந்த பாவங்களாவது, பெரிய பாவங்களாவது தௌபா கண்டிப்பாக அல்லாஹ் மன்னித்து விடுவான், அல்லாஹ் மன்னிப்பான். யக்ஃபிரு லிமன் யஷா வ யுஅஸிபு மன் யஷா, அல்லாஹ் நாடுபவர்களை அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ்வின் பக்கம் கரங்களை தூக்கினால் கண்டிப்பாக அல்லாஹ் அந்த மன்னிப்பிற்கும் அந்த கண்ணீருக்கும் பதில் கொடுப்பான். ஆனால் நீங்கள் இந்த 3 நிபந்தனைகளோடு மனிதர்களுக்கு செய்த பாவத்திற்கு நீங்கள் தௌபா செஞ்சால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். என்ன செய்ய மாட்டான்? கிடையாது. எனக்கு நீ தொழவில்லையா, நீ அழுது விட்டாய், நீ அதை விட்டு நீங்கி விட்டாய், இனி அதை செய்ய மாட்டேன் என்று உறுதிப்படுத்தி விட்டாய், உன்னை நான் மன்னிக்குகிறேன். ஒரு மனிதனினுடைய உரிமையில் கை வைத்தால் அல்லாஹ் தலையிட மாட்டான். அதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், தீனாரும் திர்கமும் உதவி செய்யாத நாள் உங்களுக்கு முன் மல் முஃப்லிஸ். அல்லாஹ்வின் தூதர் கேட்டார், நஷ்டவாளி யார்? நஷ்டவாளி யார்? அல்லாஹ்வின் தூதரிடத்தில் சொல்லப்பட்டது, யார் ரசூலல்லாஹ், தீனார் திர்கங்கள் சொத்துகள் இல்லாதவன் நஷ்டவாளி இல்லை. நாளைக்கு மறுமையில் நன்மைகளை மலைகளாக சுமந்து வருவான். இவன் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய சூழ்நிலை நெருக்கப்படக்கூடிய நேரத்தில் ஒரு நபர் வருவார், யா அல்லாஹ் என்னை இவன் புறம் பேசினான், யா அல்லாஹ் என்னை இவன் திட்டினான், யா அல்லாஹ் என் சொத்தை இவன் அபகரித்தான், யா அல்லாஹ் நான் பலகீனமானவன் என்பதற்காக வேண்டி என்னை இவன் அடித்தான். இவனினுடைய நன்மைகள் பிடுங்க 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 அவர்களினுடைய தலையில் வைத்துக்கொண்டே இருக்கப்படும். இவனினுடைய உடம்பிலிருந்து இவனினுடைய தலையில் உள்ள நன்மைகள் குறைந்துவிடும். ஆனால்
இவனால் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னும் அதிகமாக நிற்பார்கள். அல்லாஹ் நீதமானவன். வமா கான ரப்புக பிظல்லாமில் லில்அபீத். தனது அடிமைகளுக்கு அல்லாஹ் அநீதம் செய்ய மாட்டான். இப்பொழுது இவனிடத்தில் நன்மைகள் இல்லை, ஆனால் இவனால் அநீதத்திற்கு உட்படுத்தப்பட்ட மக்கள் இன்னும் நிற்கிறார்கள். அல்லாஹ் சொல்வான், அவர்களினுடைய தீமை இனி ஒருவன் விபச்சாரம் செய்திருப்பான், இனி ஒருவன் வட்டி வாங்கி இருப்பான், இனி ஒருவன் அசிங்கத்திலே வாழ்ந்திருப்பான். இவன் எந்த தவறும் செய்திருக்க மாட்டான். ஆனால் இவன் செய்த தவறுகள் எல்லாம் ஆட்சியின் பெயரால், அதிகாரத்தின் பெயரால், பணத்தின் பெயரால், மதிப்பின் பெயரால், சூழ்நிலையின் பெயரால், சந்தர்ப்பத்தின் பெயரால், என்னை யார் கேட்க முடியும் என்ற மமதையின் பெயரால், என்னை யார் கை நீட்ட முடியும் என்ற பெருமையின் பெயரால் இவனால் அநீதத்திற்கு உட்படுத்தப்பட்ட அவர்களினுடைய பாவத்தை எல்லாம் பிடுங்கி, அவன் செய்த பாவத்தை எல்லாம் பிடுங்கி இவன் தலையில் எல்லாம் வைத்து இவனை நரகத்தின் முகம் குப்பர தள்ளிவிடுவான். அப்ப மனிதர்களுக்கு மத்தியில் செய்த பாவமாக இருந்தால், அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் அவர்கள் கரத்தை பிடித்து மன்னிப்பு கேட்க வேண்டும். அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால், சொத்துகளாக இருந்தால் அந்த சொத்துக்களை நாங்கள் மீட்டுக் கொடுத்து விட வேண்டும். இந்த ரமதான் நாங்கள் செய்யக்கூடிய இந்த இபாதத்துகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அல்லாஹ் இப்படித்தான் நிபந்தனையை வைக்கிறான். அவர்கள் மரணித்து விட்டார், நாம் என்ன செய்கிறோம்? சவுதியில் வேலை பார்த்துருக்குறோம். உதாரணத்துக்கு மனிதன் என்ற ரீதியில் ஒரு அரபுட்டை நம்ம திருடிட்டு வந்துட்டோம். உலகத்தின் மோகம் பார்க்குறோமா இல்லையா? இப்போ ஈடு கட்ட முடியாது, ஃபோன் போட்டு பேச முடியாது, வந்துட்டோம். அல்லது அந்த அரபு இறந்து விட்டார், அல்லது நாம் யாரோ ஒருவரினுடைய சொத்தை பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கிறோம், ஒருவர்கிட்ட இருந்து பிக்பாக்கெட் அடிச்சிட்டோம், அல்லது ஒருவரினுடைய பர்ஸு கீழே விழுது, தெரியுது இது அவருக்குள்ளதுன்னு சொல்லி தெரிஞ்சும் எடுத்து கொடுக்காம நம்ம தூக்கி நம்ம பாக்கெட்டில் வச்சுட்டு வந்துட்டோம். யார் என்ன எதுவுமே தெரியல, அவர் இறந்து விட்டார். அல்லது தொடர்பே கொள்ள முடியாத நிலையாக இருந்தால் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யாருக்கு நீ அநீதம் செய்தாயோ அவர்கள் இப்பொழுது சூழ்நிலையில் இல்லாவிட்டால் அவர்களுக்காக வேண்டி மரணிக்கக்கூடிய வரை நாம் பாவம் மன்னிப்பு தேட வேண்டும். என்ன செய்யணும்? நான் பாவம் செஞ்சுட்டேன், எப்போம்லாம் என் கையை தூக்குறனோ, யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னி, யா அல்லாஹ் இவனுக்கு நான் அநீதம் செய்து விட்டேன், அவன் உயிர் வாழ்ந்திருந்தால் அவனிடத்தில் அந்த உரிமையை நான் கொடுத்து விடுவேன். இப்பொழுது அவன் இல்லை, யா அல்லாஹ் நான் தேடுகிறேன், அவனை கண்டுபிடிக்க முடியவில்லை, யா அல்லாஹ் அவன் என்ன பாவம் செய்தானோ அந்த பாவத்தையும் நீ மன்னித்து விடியா அல்லாஹ் என்று அவருக்காக வேண்டி இவர் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்க வேண்டும். இந்த நிபந்தனைகளோடு நாங்கள் தௌபா செய்தால் என் அன்பு சகோதரர்களே, கண்டிப்பாக அல்லாஹ் எங்கள் தௌபாவை ஏற்றுக்கொள்வான். நாளைக்கு மறுமையிலே வாய் நிரப்பமாக, இரண்டு கண் குளிர்ச்சியாக எம் ரப்பை நாங்கள் பார்க்க முடியும், தைரியமாக எழுந்து நிற்க முடியும். யா அல்லாஹ் நாங்கள் பாவம் செய்திருந்தாலும் கூட உன்னிடத்தில் நாங்கள் கரத்தை தூக்கினோம், உன்னிடத்தில் நான் பாவ மன்னிப்பு தேடினோம். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், யா ஆயிஷா மன் மூகிஷல் ஹிசாப், நாளைக்கு மறுமையிலே யாரை அல்லாஹ் நிப்பாட்டி விடுவானோ, யாரை அல்லாஹ் விசாரித்து விடுவானோ அவர்களை அல்லாஹ் பிடித்து விடுவான். விசாரணைக்கு வந்து விட்டாலே அவர்கள் வேதனைப்படுத்தப்படுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த அறிவை பாருங்கள். அவர்கள் ரசூலுல்லாஹ்விடத்தில் விளக்கம் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் தூதரே, ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனிஹி ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிசாப யஸீரா, நாளைக்கு மறுமையிலே வலதுகரத்திலே யாருக்கு கிதாபு கொடுக்கப்படுமோ, யாரினுடைய பட்டோலைகள் கொடுக்கப்படுமோ அவர்களை லேசாக விசாரிப்பான் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் நீங்கள் சொல்கிறீர்கள் விசாரணைக்கு நிப்பாட்டினாலே அல்லாஹ் உங்களை பிடித்து விடுவான் என்று சொல்கிறீர்களே, இதனுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கொடுக்கிறார்கள், ஆயிஷா ஆயிஷா லேசான விசாரணை என்று சொன்னால் அல்லாஹ் விசாரிக்க மாட்டான், நமது பட்டோலையை அல்லாஹ் பார்ப்பான். இமாம் துவாரமி இதற்கு விளக்கம் கொடுக்கிறார்கள். ஹதீஸிலே, அல்லாஹ்வின் தூதரினுடைய ஹதீஸிலே அல்லாஹ் ஒரு நபரை தன் பக்கம் அழைப்பான், அவனுக்கு பின்னால் எந்த நபரும் இருக்க மாட்டார்கள், அல்லாஹ்வும் அவனும் மட்டுமே நின்று கொண்டிருப்பார்கள். இப்பொழுது அந்த மனிதனினுடைய பட்டோலையை அல்லாஹ் படித்து பார்ப்பான். மனிதனே, ஃபுலான் இப்னு ஃபுலான், இன்னார் பெற்றெடுத்த மனிதனே, இந்த பாவத்தை நீ செய்யவில்லையா? இந்த நேரத்தில் இந்த பாவம் நீ செய்தாயா இல்லையா? இந்த நேரத்தில் இந்த செயலை நீ செய்தாயா இல்லையா? அந்த அடியான் பதற ஆரம்பிப்பான், தலை குனிந்தவனாக, நாம் யா அல்லாஹ், நாம் யா அல்லாஹ், நான் இந்த பாவத்தை செய்தேன், நான் இந்த பாவத்தை செய்தேன் யா அல்லாஹ், கண்டிப்பாக செய்தேன் யா அல்லாஹ் என்று அந்த அடியான் கண்கலங்க ஆரம்பித்தவுடன், அல்லாஹ்வுக்கு முன்னால் ஒத்துக்கொள்ள ஆரம்பித்தவுடன், அல்லாஹ்வுக்கு முன்னால் அவன் பதற ஆரம்பித்தவுடன், அல்லாஹ் என்னை பிடித்து விட்டானே, அல்லாஹ் என்னை விசாரித்து விட்டானே, எனது நிலைமை என்னவாகும், என் ரப்பினுடைய முகத்தை எப்படி நான் பார்ப்பேன் என்பதாக அவன் தலை குனியும் பொழுது அல்லாஹ் சொல்வான், அடியானே கவலைப்படாதே, அடியானே அஞ்சாதே, உலகத்தில் உனது பாவத்தை நான் மறைத்தேன், இப்பொழுது உனது பாவத்தை நான் மறைத்து விடுகிறேன், இதோ நீ சொர்க்கம் நுழைந்து கொள் என்பதாக அவர்களை
அவர்களினுடைய பட்டோலையை அல்லாஹ் கவனம் செலுத்த மாட்டான். அவர்களினுடைய பாவத்தை அல்லாஹ் துருவி துருவி விசாரிக்க மாட்டான். அதுதான் ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிஸாபன் யஸீரா, அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய லேசான விசாரணை என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். யாரை அல்லாஹ் நிப்பாட்டி விட்டானோ, யாரினுடைய பாவத்தை அல்லாஹ் துருவ ஆரம்பித்து விட்டானோ, யாரினுடைய பாவத்தை அல்லாஹ் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டானோ, ஆயிஷா அறிந்துகொள் அவன் அழிந்து விட்டான், அவன் வேதனைப்படுத்தப்படுவான் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் கூறினார்களே. யா அல்லாஹ், மனிதர் என்ற ரீதியில் நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம். மறைமுகமாக அந்தரங்கமாக நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம், வெளிப்படையாக பாவம் செய்திருக்கிறோம். உனது அடியார்களினுடைய பாவங்களை பாராமுகமாக நீ பார்க்கக்கூடிய அந்த நாளிலே நீ எந்த அடியார்களை நேசிப்பாயோ அந்த அடியார்களினுடைய பாவங்களை மட்டும்தான் நீ பாராமுகமாக விட்டு விடுவாயா அல்லாஹ். அந்த பாவங்களை நீ துருவ மாட்டாயா அல்லாஹ். அப்படி பாவங்கள் பாராமுகமாக்கப்படக்கூடிய சிறந்த முஸ்லிம்களாக நீ எங்களை எழுப்புவாயாக யா அல்லாஹ். மரணிக்கக்கூடிய அந்த கடைசி நேரத்திலும் தௌபா செய்த நிலையில் உன் பக்கம் நீண்ட நிலையிலே சுத்தமானவர்களாக சுத்தமான ஆன்மாவோடி அவர்களின் பக்கம் வர வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னானே. எங்கள் உள்ளங்களில் உள்ள பாவங்கள் அழுக்குகள் கழுகப்பட்டு தூய்மையான உள்ளமாக உன் பக்கம் வரக்கூடிய சிறந்த முஸ்லிம்களாக எங்களை நீ மாற்றுவாயாக என்று பிரார்த்தனை செய்தவனாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு மரணத்தை தர வேண்டாம். அவன் பக்கம் பாவ மன்னிப்பு தேடிய நிலையிலேயே தவிர எங்களுக்கு அல்லாஹ் மரணத்தை தந்துவிட வேண்டாம். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வ லக்கும். الحمد لله والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, சூரா அன்ஃபால் 33வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். வமா கான அல்லாஹு லியுஅذிபஹும் வ அன்த ஃபீஹிம். நபியே, ரசூலுல்லாஹ்வை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான். வமா கான அல்லாஹ் லியுஅذிபஹும் வ அன்த ஃபீஹிம். நபியே, அந்த நபித்தோழர்களுக்கு மத்தியில், அந்த மனிதர்களுக்கு மத்தியில் நீ உயிர் வாழக்கூடிய வரை இந்த மனித சமுதாயத்தின் மீது நான் வேதனை இறக்க மாட்டேன், அவர்களை நான் பிடிக்க மாட்டேன். நீங்கள் உயிர் வாழ்வதினால் சூரா அன்ஃபால் 33வது வசனம். வமா கான அல்லாஹ் லியுஅذிபஹும் வ அன்த ஃபீஹிம். நீங்கள் அவர்களுக்கு மத்தியில் வாழும் காலமெல்லாம் அவர்களை நான் பிடிக்க மாட்டேன். இப்போ அல்லாஹ்வின் தூதர் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ் இந்த முழு உலகத்தை அழிக்க மாட்டான். அல்லாஹ் இந்த முழு உலகத்தின் மீது தனது தண்டனையை, தனது கோபத்தை இறக்க மாட்டான். இப்போ ரசூலுல்லாஹ் நம்மை விட்டு மரணித்து விட்டார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுபச்செய்தி சொல்கிறார். வமா கான அல்லாஹு முஅذிபஹும் வ ஹும் முஸ்தக்ஃபிரூன். அவர்களின் பக்கம் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருந்தாலும் அவர்களை நான் அழிக்க மாட்டேன். அல்லாஹ்வின் தூதர் என் பக்கம் வாழ்ந்தால் எப்படி இந்த உம்மத்தை அல்லாஹ் பாதுகாப்பானோ அதே போன்றுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனின் பக்கம் நாங்கள் எங்கள் பாவத்திற்காக வேண்டி மன்னிப்பு தேடும் காலமெல்லாம் எங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் அல்லாஹ்வின் வேதனையை கொண்டு அல்லாஹ் அழிக்க மாட்டான். ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தில் ஒரு நபர் வருவார். ஹசன் பஸ்ரி, எனக்கு குழந்தை இல்லை, நீங்கள் எனக்கு குழந்தை பெற வேண்டும், ஆனால் நான் என்ன ஓத வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும்? ஹசன் பஸ்ரி சொல்வார்கள், நீங்கள் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேடுங்கள், அல்லாஹ்வின் பக்கம் தௌபா செய்யுங்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு இனி ஒரு நபர் வருவார். ஹசன் பஸ்ரி, எங்கள் கிராமத்தில் மழை பொழியவில்லை, நீங்கள் அதற்கு என்ன செய்ய வேண்டும், நீங்கள் தௌபா செய்யுங்கள் என்று அனுப்பி வைப்பார். இது சிறிது நேரத்திற்கு பிறகு இனி ஒரு நபர் வருவார். ஹசன் பஸ்ரி, நான் மிகவும் வறுமையிலே வாடுகிறேன், எனது வறுமை போக வேண்டும், ஆனால் நான் என்ன செய்ய வேண்டும்? ஹசன் பஸ்ரி சொல்வார், நீங்கள் தௌபா செய்யுங்கள். குழந்தை இல்லை, தௌபா செய்யுங்கள். மழை பொழியவில்லை, தௌபா செய்யுங்கள். பொருளாதாரம் இல்லை, தௌபா செய்யுங்கள். அவர்களுடைய மாணவர்கள் கேட்பார்கள், ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தில் அந்த மாணவர்கள் கேட்பார்கள், உஸ்தாத், 3 நபர்கள் 3 கோரிக்கைகளை வைத்தார்கள், ஆனால் 3 நபர்களுக்குமே ஒரே இபாதத்தை தானே கற்றுக் கொடுத்தீர்கள். அப்பொழுது சொல்வார்கள், நீ சூரா ஹாக்காவை படிக்கவில்லையா? சூரா நூஹை நீ படிக்கவில்லையா? சூரா நூஹை 29வது அத்தியாயத்தை நீ படித்து பார்க்கவில்லையா? அல்லாஹ் சொல்கிறான்,
அவர்களின் பக்கம் தௌபா செய்தால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தனது சமுதாயத்திற்கு சொல்வார்கள், நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் தௌபா செய்தால் அல்லாஹ் வானத்திலிருந்து தனது அருளை உங்களுக்கு இறக்கி வைப்பான். நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் தௌபா செய்தால் உங்களினுடைய குழந்தை பாக்கியங்களை அல்லாஹ் அதிகமாக்குவான். நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் தௌபா செய்தால் உங்களினுடைய வாழ்க்கை வசதிகளை அல்லாஹ் செழிப்பாக்குவான். தௌபா எங்களுக்கு குழந்தையை பெற்றுக் கொடுத்துவிடும். தௌபா எங்கள் வறுமையை போக்கிவிடும். தௌபா வானத்திலிருந்து எங்கள் மீது அல்லாஹ்வின் அருளை பொழிய வைத்துவிடும். அதே ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் ஒரு ஜனாசாவில் கலந்து கொள்கிறார்கள். ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு தனது மாணவர்களிடத்தில் கேட்கிறார்கள், எனது மாணவர்களே, இப்பொழுது அல்லாஹ் இந்த ஜனாசாவிற்கு உயிர் கொடுத்தால் இந்த ஜனாசாவினுடைய நிலைமை எப்படி இருக்கும்? மாணவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுவினுடைய அந்த அதாபை நேரடியாக பார்த்து விட்டது. வஜாஅத் சக்கராத்துல் மௌத் பில் ஹக், அந்த சக்கராத்தை பார்த்து விட்டது. மரணத்தின் வானவர்களை தூதுவர்களை பார்த்து விட்டது. நேரடியாக அல்லாஹ்வின் பக்கம் அது இழுத்து கொண்டு செல்லப்பட்டு விட்டது. எந்த கபூர் விரட்சியான கபூரோ, எந்த கபூரை குர்ஆன் சுன்னா பேசுகிறதோ அந்த கபூரினுடைய வாழ்க்கையை அது பார்த்து விட்டது. இப்பொழுது அல்லாஹ் இந்த ஜனாசாவிற்கு உயிர் கொடுத்தால் இந்த ஜனாசா தான் தனது பாவத்திற்கு மன்னிப்பு கேட்டு உலகத்திலேயே மிக சுத்தமான மனிதனாக வாழும். அப்படிதானே? நாமெல்லாம் எதையும் பார்க்கவில்லை, நம்புகிறோம். சக்கராத்தை நம்புகிறோம், வானவர்களை நம்புகிறோம், கபரை நம்புகிறோம், முன்கர் நக்கீரை நம்புகிறோம். இதெல்லாம் நாங்கள் நம்பிக்கை மட்டும்தான் எங்கள் உள்ளத்தில், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் எங்கள் கண்கள் பார்க்கவில்லை, எங்கள் உடல்கள் உணரவில்லை. ஹசன் பஸ்ரி கேட்கிறார், இப்பொழுது இந்த ஜனாசாவிற்கு அல்லாஹ் உயிர் கொடுத்தால் இந்த ஜனாசா எப்படி வாழும்? பாவமே செய்யாமல் பாவத்திற்கெல்லாம் மீண்டெழுந்து சிறந்த மனிதனாக, சுத்தமான மனிதனாக இந்த உலகத்தில் அது நடமாடும். ஹசன் பஸ்ரி சொன்னார்கள், அல்லாஹ் அந்த மையத்திற்கு அந்த வாய்ப்பை கொடுக்கவில்லை, அந்த மையத்தை அடக்கம் செய்த நமக்கல்ல அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு ஜனாசாவும் உணர்த்துவது அதுதான். நாளைக்கு நாமும் இதே போன்றதான். ஆடைகள் கலட்டப்பட்டு கஃன் துணிகள் போத்தப்பட்டு மனிதர்களின் கரங்களால் புதைக்கப்பட இருக்கிறோம். அந்த கபர் என்ற வாழ்க்கையை நாங்கள் பாதுகாப்பட வேண்டுமேயானால், அந்த கபருக்கு பிறகு வரக்கூடிய எல்லா வாழ்க்கைகளிலும் நாம் நிம்மதியடைய வேண்டுமேயானால் இந்த தௌபாவை நாங்கள் கையில் பிடித்து கொண்டால், பாவம் என்பது மனிதனினுடைய இயல்பாக இருந்தாலும் அந்த பாவத்திற்காக வேண்டி வருந்துவது சிறந்த முஃமின்களினுடைய பண்பாக, இதற்கு பிறகு பாவம் செய்ய மாட்டேன் என்று உறுதிமொழி எடுப்பதும் அந்த பாவத்தை விட்டு விலகுவதும் ஒரு சிறந்த முஸ்லிமினுடைய பண்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கியிருக்கிறான். அதற்கு இந்த ரமதானினுடைய மாதம், ஏனைய மாதங்கள் கூட பொதுவாக இருப்போம். வயிறுகள் பசித்திருக்கிறது, தொண்டைகள் தாகித்திருக்கிறது, அல்லாஹ்வுக்காக வேண்டி பசித்திருக்கிறோம். அருளை பொழியக்கூடிய இந்த சிறந்த மாதத்திலே எங்களினுடைய பாவங்களை நினைத்து கண்ணீர் வடிக்கும் பொழுது கண்டிப்பாக அல்லாஹ் எங்கள் பாவங்களை அழிக்கப்பட்டவர்களாக, சிறந்த முஃமின்களாக அல்லாஹ் இந்த உலகத்தில் எங்களை வாழ வைப்பான். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.